சமீபத்தில் நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் அப்கமிங் பேக்லாஷ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் தாக்கப்பட்டார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால வந்து நடந்திருக்கு. இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சு, ஃபுல் ரிசல்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்லுற அப்டேட் எல்லாம் ஷார்ட் ஸ்வீடாக போய் ஒரு ரைட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள கிக் ஆஃப் பண்ணிடலாம். ராவை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிம்மி அண்ட் ஜேயோட விக்னன் பார்த்தீங்கன்னா ஏர் ஆகுது. பிளட் லைனோட செக்மெண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஜிம்மி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இடத்துல வந்தாங்கன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்லேருந்து எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் வந்து இவன் வந்து ராங் டைமிங்கில் வந்திருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கன்சிடர் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக இவங்க ஒரு கேட்ச் ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலின்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபேமிலின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பிளட் லைன் ரீயூனிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபேமிலின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ திங்க் கேப்ஷனுக்காக சொல்லியிருப்பாங்களா இல்லை என்ன கதைன்றதில்ல. ஒருவேளை இவங்களுக்கு நியூ நேமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபேமிலியை கொடுத்துருக்காங்களான்றது சத்தியமாக தெரில. பொறுமையாக என்ன கதைன்றதை பார்ப்போம். அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு காப்பிரைட்லாம் கிளைம் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. செத்ரான்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆனதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா விட்டு போயிட்டான். பட் இருந்தாலும் நான் வந்து பிரான் பிரேக்கர் கூட ஒரு சில பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் வந்து என்ன ரெசில்மேனியால காசு பண்ணான்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ ராலன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, பேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பிரான் பிரேக்கர் அண்ட் ஆல்சோ பாலியமன் வராங்க. நான் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெடியாக தான் இருக்கேன்ற மாதிரி பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ராலன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கரை வந்து இந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இந்த இவங்க 2 பேருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE லேட்டர்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்டெப்னி வாங்குற போட்டு பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணி விட்றாங்க. லிவ் மார்கன் டிராகுலா ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்றாங்க. இதுக்கப்புறமா நடக்குது பென்டா வர்சஸ் ரூசேக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் பென்டா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. மேட்ச்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதன் பேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்ம பென்டா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல ஜியோ நியூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வந்துடுறாரு. இதுக்கப்புறமா விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனான பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா வராங்க. பெக்கி லிஞ்ச் வந்து அவங்க ரெசில்மேனியா 42 வின் பண்ணியிருந்தாங்களா ஏஜே லீக் அகைன்ஸ்ட். ஸோ அதை செலிப்ரேஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ரெசில்மேனியாவில் மோஸ்ட் விக்ட்ரி ஒரு உமனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வச்சிருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக இந்த இடத்துல நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. ஏன்னா பெக்கி லிஞ்ச் அந்த இடத்துல ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அந்த இடத்துல யூஎஸ்கே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச்க்கு நடுவில் ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்றாங்க. இன்டர்ஃபென்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ரெஃப்ரிக்கு தெரியாமல் பயங்கரமாக அட்டாக் பண்ணி விட்றாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம பெக்கி லிஞ்ச் வந்து இந்த மேட்ச்சில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணாங்க. ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு அப்புறமா ஆஸ்கா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரெஃப்ரி வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்கலான்னு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் அட்டாக் பண்ணி விட்றாங்க. அந்த இடத்துல விவான் கைரின்ற மாதிரி சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போச்சுங்க. ஸோ கைரி சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளோட எல்ஏ நைட் ஊசோஸ் கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் ஒர்க் பண்ணது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்றதை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஊசோஸ் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஃபேமிலி பிஸ்னஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேட்ச் ஃபேஸ் சொல்லி முடிச்சிடறாங்க. இதுக்கப்புறமா ஜோ ஹென்ரியோட ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜோ ஹென்ரி வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்த ஜோ ஹென்ரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூலராக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரைபல் சீஃபை எக்னாலேஜ் பண்ணணும்ன்றதையும் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஜோ ஹென்ரி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஏன் ரோகன் பாலை ஃபயர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லும்போது அந்த இடத்துல வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஸான லோகன் பால் ஆஸ்டின் தியரி பார்த்தீங்கன்னா வராங்க. வந்து ஜோ ஹென்ரியை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து நம்ம ஜோ ஹென்ரியை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்றாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா ரேமஸ் ஸ்டூடியோ வர்சஸ் எல் கிராண்டி அமெரிக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. எல் கிராண்டி அமெரிக்கான 2ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. முன்னாடியே இவங்களுக்கான பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போயிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கா தகராறாகி இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ரேமஸ் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்கன்னா சட்டுப்பட்டு முடிப்பானுங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப ஜவ்வா இழுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இது வந்து ரொம்பவும் இம்ப்ரெசிவாகவும் இல்லை. எதுக்கு இந்த ஃபியூடை பண்ணுறானுங்கன்ற மாதிரி சத்தியமாக ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல. ஸோ பேராச்சும் வேறு மாதிரி கொடுங்கடான்னு பார்த்தா ஹேஷ்டாக் 1, 2ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன கதைன்றது தெரில. இதுக்கப்புறமா ஒபா ஃபெமேக்கும் கிரேசன் வாரருக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ மேட்ச்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேசன் வார ஒபா ஃபெமே கிட்ட வாயை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறவர். ஸோ அவர்கிட்ட போய் வாயை உள்ளாமடான்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒபா ஃபெமே கிரேசன் வாரில் போட்டு தம்சம் பண்ணிட்டாரு. ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா ஒபா ஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான ப்ரோமோ கொடுக்குறாரு. ஒபா ஃபெமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லணும்னா 1000 தான் இருந்தாலும் கிரேசன் வாரர் சொல்கிறது ஒரு விஷயம் உண்மை தான். இப்போ உள்ள டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா WWE கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். சாம்பியன்ஷிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டெண்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி விட்டுருவாங்க. ஓப்பன் சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக. அதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன். இதுக்கப்புறமா ஒபா ஃபெமேயோட ஓப்பன் சேலஞ்ச் இருக்க போது யாராச்சும் வேணும்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி சாம்பியன்ஷிப் ஷாட்டுக்கு அதுக்கப்புறமா போங்கன்ற மாதிரி ஒபா ஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ
பேசுறாரு. இதுக்கப்புறமா ராக்சன் பெரஸ் அண்ட் அசோ ரெகல் ராட்ரிகஸ் vs பேலி லைரா வல்கரியாக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல லிவ் மார்கனோட இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ராக்சன் பெரஸ் ரெகல் ராட்ரிகஸ் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன பேசினாருன்றத ஃபுல் செக்மெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் என் கையில் வந்ததுக்கப்புறமா ரெலிவெண்ட்டாக இருக்குன்றதே சொல்றாரு. ஜேக்கப் ஹார்ட் வராரு. ஸோ ஜேக்கப் ஹார்ட் வந்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இதை பற்றி கன்சிடர் பண்ணும், என்னை வந்து அதாவது பீட் பண்ணும், ஸோ ஃபேஸ் பண்ணுன்ற மாதிரி நினைக்காதன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட் ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. ஜேக்கப் ஹார்ட் அதெல்லாம் நான் முன்னாடி முடிவு எடுத்து ஃபேஸ் பண்ண முடிவு பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லது நினைக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருன்றது ஜேக்கப் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. மற்றபடி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில வாக்கா தகராறு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோ. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணி விட்டாரு. அட்டாக் பண்ணி விட்டு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மைக் எடுத்து என்ன சொல்றாருன்னா, ஸோ டேம்பால உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒன்று வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ பேக்லாஷ்க்காக WWEலேருந்து 3 மேட்சஸ் இந்த ரால் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வேர்ல்ட் வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரோமன் ரெயின்ஸ் vs ஜேக்கப் ஹார்ட்டுக்கான மேட்ச், செத் ராலின்ஸ் vs பிரான் பேக்கருக்கான சிங்கிள்ஸ் மேட்சும், ஸோ ESK vs கைரி ESK vs நம்மளுடைய ஆஸ்காக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அப்கமிங் பேக்லாஷ்க்காக நடக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அப்கமிங் பேக்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சால் இருக்கும், அவங்களுடைய ராக் கான்ட்ராக்டை சைன் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரூசோ ஏதன் பேஜ் வர்சஸ் நம்மளுடைய பென்டா ஜியோனி ஒன்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக ஓபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ ஓபாஃபெமே இதுக்கப்புறமா ஓப்பன் சேலஞ்ச் பண்ண போகிறன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. வேறு ஒன்றும் ஃபியூட் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே பிளான் இல்லை. ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போகிற பார்ட் டைம் ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி போட்டு விட்டுலான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கம்மிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. வாட்டா